நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பரபரப்பான அரசியல் சூழலில் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் இவ்வாண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இன்னும் சகாரத்தில் ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டின் தொடக்கத்தில் தமிழக ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்குவது வழக்கம். இந்த ஆண்டும் அதே போல கவர்னர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை கூட இருக்கின்றது. சரியாக 9:25 மணிக்கு ஆளுநர் வருவார். அவருக்கு தமிழக சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவு மற்றும் பேரவை செயலாளர் ஆகியோர் வரவேற்பு கொடுக்க இருக்கிறார்கள். பிறகு 9:30 மணிக்கு அவர் ஆளுநர் உரையை வாசிக்க இருக்கிறார். இதில் கடந்த 4 ஆண்டுகளாக அந்த உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் தொடர்ந்து அந்த சர்ச்சை என்பது நீடித்து வருகிறது. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் 2021 தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2022 எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழக அரசு கொடுத்த அந்த உரையை அப்படியே முழுமையாக படித்திருந்தார். ஆனால் 2023 தந்தை பெரியார், அண்ணா, காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடைய பெயர்கள் விடுபட்டும், சமூக நீதி உள்ளிட்ட சில வார்த்தைகள் விடுபட்டும் ஆளுநர் படித்திருந்தார். எனவே அது பெரும் சர்ச்சையாக மாறியிருந்தது. அதன் பிறகு 2024 ஆண்டு முதலில் தேசிய கீதத்தை போட வேண்டும். அதாவது நாங்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் தேசிய கீதத்தை போடுகிறோம். ஆனால் தேசிய கீதம் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலும் பாடப்பட வேண்டும், நிகழ்ச்சியினுடைய இறுதியிலும் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை அரசு ஏற்காத காரணத்தால் தான் வெளிநடப்பு செய்வதாக, இதை புறக்கணித்து செல்வதாக அவர் அறிவித்திருந்தார். அதே போலத்தான் 2025 ஆண்டு கடந்த ஆண்டும் நடந்தது. எனவே இந்த ஆண்டு தமிழக அரசு கொடுத்த உரையை ஆளுநர் அப்படியே படிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகளாக இந்த சிக்கல் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பரபரப்பான சூழல் இருக்கின்றது. தமிழக ஆளுநருக்கு முறைப்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்தால் அவரை வரவேற்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அது போன்ற பிரம்மாண்ட ஏற்பாடுகளும், வரவேற்பு கொடுப்பதற்கு பேண்டு வாத்திய கருவிகளோடு தமிழ்நாடு காவல்துறையினரும் அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் வர இருக்கின்றார். எனவே பரபரப்பான அரசியல் சூழல்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில இன்று சட்டப்பேரவை கூடுகிறது. நாளை முதல் வழக்கமான விவாதங்கள் நடைபெறும். எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அதன் காரணமாக அவர்கள் வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை எதிர்கட்சி மிக தீவிரமாக சட்டமன்றத்தில் எதிரொலிக்க திட்டமிட்டிருக்கிறது. இது தவிர விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் எழுப்ப எதிர்கட்சியான அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.